ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு எல்டிஎஸ் தமிழ். லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கலான்னா, வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ ஆஃப் சென்னை எஃப்சி வெர்சஸ் ஹைதராபாத் எஃப்சி. எப்படி சொல்லலாம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் ஃபாரினர்ஸ் கம் இந்தியன் பிளேயர்ஸ் ஒரு பக்கமும், ஒரு சைட் ஃபுல் இந்தியன் பிளேயர்ஸ் ஒரு டீமும் அப்படி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு டீம் வந்து ஒரு பெரிய ஒரு இதிலிருந்து வெளியே வராங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஹைதராபாத் எஃப்சியில் ஜாவோ விக்டர் தவிர மீது எல்லா பிளேயர்ஸும் சீனியர் பிளேயர்ஸ் உள்பட எல்லாமே வெளியே போயிட்டாங்க. இப்போ விளையாடுற டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யங் பிளேயர்ஸ் தான் அவங்க டீமை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஈவன் தோ அவங்க விளையாண்ட 17-18 மேட்ச் பக்கம் பார்த்தீங்கன்னா, 17 நினைக்கிறேன், 17 மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வின் கூட இல்லை, எல்லாமே லாஸ். பட் என்ன ஒரு இதுன்னா, நம்ம கூட சிஎஃப்சி கூட ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் ஸ்குவாட் கூட அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் இனி வர இந்த வீடியோலயே நான் தெளிவாக உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். சரி, இப்போ ஹைதராபாத் எஃப்சி கூட ஸ்டார்டிங் 11, சென்னை எஃப்சியோட ஸ்டார்டிங் 11 பார்க்கலாம். கோல் கீப்பராக தேவ்ஜித் இருந்தார். டிஃபென்ஸ் இதில் வந்து அங்கித், ரேயன், லாசர், ஆகாஷ். டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டராக உங்களுக்கு ஆயுஷ் தெரியும், கார்னாஷில்ஸ். சென்டர் மிட்ஃபீல்டர் அட்டாக்கிங் இதில் நம்ம ரஃபேல் கிரிபல்லாரோ. அதே மாதிரி லெஃப்ட் விங் ரைட் விங்கில் பார்த்தீங்கன்னா நின்தாயும் வின்சி விளையாண்டாங்க. ஒரு ஃபால்ஸ் ஸ்ட்ரைக்கராக நம்ம ஃபாரூக் விளையாண்டாரு. இது என்னன்னா, நம்ம ஒடிஷா கூட என்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணமோ அந்த டாக்டிக்ஸ் படியே இந்த மேட்ச்க்கு நம்ம போயிருந்தோம். அந்த மேட்ச்ல சான்சஸும் கிடைச்சிது. நம்ம அந்த சான்சஸ் விட்டுட்டு நம்ம ஒரு கார்னரில் நம்மளுக்கு 2 கோல் கிடைச்சதுனால தான் நம்ம வின் பண்ணமோ தவிர்த்து, அந்த மேட்ச்லேயும் அந்த அளவுக்கு பெருசாக நம்ம ஒன்றும் இது பண்ணல. நம்ம டிஃபென்ஸ் ஓரளவுக்கு சாலிடாக இருந்தது. இதே மேட்ச்லேயும் அதே தான் இது. நம்ம ஃபர்ஸ்ட் 20 to 35 மினிட்ஸ் பக்கம் நம்மளுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருந்தது, நம்ம தவறிட்டோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரஃபேல் கிரிபல்லர் சான்ஸ் கிரியேட் பண்ணி ஒன்று நின்தா இல்லை வின்சி கொடுப்பாரு, 2 பேரும் பாக்ஸ்குள்ளே போயிட்டு வெளியே அடிச்சிருவாங்க. அதே மாதிரி பால் பொசிஷன்லேருந்து எல்லாமே நம்ம அவங்களோட டாமினேட் பண்ணி இருந்தோம். பட் நோ யூஸ். எந்த இதுவுமே அவங்கள டேக்கிள் பண்ணி அந்த டிஃபென்ஸை தாண்டி நம்ம கோல் கீப்பரை நம்ம டெஸ்ட் பண்ணல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கட்டிமணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் நச்சுன்னு அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட். அந்த ஷாட் வந்து நம்ம இந்த மேட்ச்ல அவர் டெஸ்ட் கூட பண்ணல. ஷார்ட் ஆன் டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 ஷாட்ஸ் தான் ஓவரால் மேட்ச்லயே பார்த்தீங்கன்னா. அதுல ஒரு 2 ஷாட் பாக்ஸ்க்கு போச்சு. ஒரு இன்ச் பர்ஃபெக்டான ஷாட்ஸ் கூட நம்ம எடுக்க முடியல. நம்ம இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு 2 to 3 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் ஓப்பன் பிளேலியே. பட் நம்ம அதை ஃபெயில்ல தவறிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம இது வீக்னஸ் எங்கன்ட்டு எல்லா டீம், ஈவன் இந்த ஹைதராபாத் எஃப்சி கூட அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா ரஃபேல் கிரிபல்லாரோ சான்ஸ் கிரியேட் பண்ணுவார், அதை வந்து முன்னாடி வாங்கி அடிக்கிற எந்த எபிலிட்டியான பிளேயர்ஸும் சென்னை எஃப்சியில் கிடையாது அப்படின்ட்டு ஹைதராபாத் எஃப்சிக்கே தெரியும். ஈவன் தோ ஹைதராபாத் எஃப்சி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச சான்சஸை கரெக்டாக ஃபினிஷ் பண்ணாங்க. ஒரு கிராஸ் கிடைக்குதுன்னா அதை இன்ச் பை ஃபினிஷிங் கொடுத்தாரு ரபிக். ஆனா அது போஸ்ட்ல அடிச்சு லைன்ல டச் ஆகி வெளியே வந்துருச்சு, இல்லைன்னா அது கோல். இன்னொன்னு க்ளோஸா போய் அதுவும் போஸ்ட்ல அடிச்சு வெளியே வந்துருச்சு. இல்லைன்னா நம்மள சாலிடா அவங்க 2 கோல்ல நம்மள ஜெயிச்சுட்டு போயிருப்பாங்க. 2 to 3 கோல்ஸ்ல நம்மள ஜெயிச்சிருப்பாங்க. என்னதான் நடக்குது சென்னை எஃப்சியில? ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் டீமும் ஒரு இந்தியன் கோர் இருக்கிற ஃபுல் கோர் டீம் நம்மளால ஜெயிக்க முடியல. இது வந்து இப்போ அவன் கோயில் இருக்கும்போது மட்டும் நடக்கல. நம்ம
தாமஸ் இருக்கும்போதும் சூப்பர் கப்ல இதே தான் நடந்தது அகைன்ஸ்ட் மும்பை சிட்டி எஃப்சி. இப்ப அவன் கோயில் இருக்கும்போதும் ஐஎஸ்எல்ல இதே இது நடக்குது. அவங்களோட ஹைதராபாத் எஃப்சியோட ஃபர்ஸ்ட் வின்னே நம்மள்கிட்ட தான். நாம ஒரு மென்டாலிட்டியில இந்த கேம் அப்ரோச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா டேபிள் டாப்பர் ஒடிசா எஃப்சி கூட நம்ம ஜெயிச்சிட்டோம். அந்த ஒரு நம்ம டேபிள் டாப்பர்ஸ் கூட ஜெயிச்சிட்டோம். இனி அடுத்தது நான் ஹைதராபாத் எஃப்சி தானே, அவங்க எல்லாமே இந்தியன் பிளேயர்ஸ் தானே, சாலிடா அவங்களை டேக்கிள் பண்ணி நம்ம கோல் ஸ்கோர் பண்ணிடலாம். பட் ஆனா அந்த இதை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க ஹைதராபாத் எஃப்சி. அலெக்ஸ் சஜித் இவங்க 2 பேரும் பிரில்லியண்டா நம்மளோட அட்டாக்கிங்க எந்த சைட்ல இருந்து வருவாங்களோ அந்த இடத்த வந்து க்ளோஸ்ரா வாட்ச் பண்ணி அவங்கள டேக்கிள் பண்ணி நம்மள கோல் அடிக்க விடாம ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இவந்தோ ஒரு சைட்ல ரஃபீக்னு ஒருத்தர், அவர் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு கார்னர் போகக்கூடாது, த்ரோ இன்ல ஏதாவது இருக்கட்டும் சொல்லி அவர் கிளியர் பண்ணாரு. அதையும் பாராட்டலாம். ஆனா நம்ம கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நம்மளுக்கு அதிகபட்சமா 4 to 5 சான்சஸ் கிடைச்சிது. ஆனா அந்த இதை அப்பயே நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், அதை தவற விட்டோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரஹீம் அலி, மொபஷீர், பிகாஷ் ஹியூமன், முரே, பட்டாச்சோ இவங்க 5 பேர்த்தையும் சப்ஸ்டியூட் பண்ணாரு. சரி, சப்ஸ்டியூட் பண்ணி கோல் வருமானு பார்த்தாலும் சரி, கோலும் வரல. இதை யார் நம்ம குறை சொல்லலாம்? நம்ம சாக் இந்த மாதிரி தோத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சாக் தாமஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே ட்ரெண்டிங் பண்ணோம். அதனால கோச் வந்து சரி மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்க, சரி அவன் கோயில் ஃப்ரீ ஏஜென்ட் ஆயிட்டாருன்னு சொல்லி அவரை சைன் பண்ணாங்க. பட் திருப்பியும் அதே தான் நடக்குது. ஒரு ஃபுல் கோர் இந்தியன் டீமுக்கு அகெயின்ஸ்டா கூட நம்மளால ஜெயிக்க முடியும்னா இந்த கிளப் என்ன பண்ணிட்டு இருக்குது? நானும் ஒரு டைஹார்ட் ஃபேன் தாங்க. இந்த என் சேனல் பார்க்குறவங்க சரி, இன்னும் நிறைய சேனல்ஸ் வந்து சிஎஃப்சி பற்றி பேசுகிற சேனல்ஸும் சரி, எல்லாருமே டைஹார்ட் ஃபேன் ஆஃப் சென்னை எஃப்சி தான். பட் என்ன இடத்துல நம்மள்ட்ட ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த், ஒரு 6 ஃபாரினர்ஸ் இருக்கிறாங்க, இருந்தும் நம்ம ஜெயிக்க முடியலன்னா என்ன தப்பு அங்கே நடக்குது? என்ன இப்போ என்ன சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட வந்து ப்ராப்பரான இது கிடையாது. இதே டீம் தான் லாஸ்ட் சீசன் தாமஸ், இதுல ஒரு 2 பிளேயர் தான் இல்ல. பட் இதே டீம் வச்சுதான் நம்ம லாஸ்ட் டைமும் நம்ம விளையாண்டோம். அப்ப இதே டீம் விளையாண்டு கோல் ஸ்கோர் பண்ணும்போது இப்ப ஏன் தவறுது? இதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியலைங்க. பட் என்டையர்லி கிரெடிட்ஸ் ஹைதராபாத் எஃப்சி கொடுத்தே ஆகணுங்க. பால் கண்ட்ரோல் சரி, அவங்களுக்கு கிடைச்ச பால்ல கொஞ்சம் பால் தான், ஆனா அந்த கொஞ்சம் பாலும் நம்மளுக்கு நம்மள எப்படி அவங்க டேக்கிள் பண்ண முடியுமோ அப்படி டேக்கிள் பண்ணி லாஸ்ட் அந்த சாஜித் ஒரு கிராஸ் வந்ததை அழகா டிஃப்ளெக்ட் பண்ணி கோல் ஸ்கோர் பண்ணாரு. நான் தேவ்ஜித்தை அதிகமா குறையும் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் நிறைய மேட்சஸ்ல பிரில்லியண்டா சேவ் பண்ணியிருக்காரு. ஒரு சில சேவ்ஸ் தடுக்க முடியாது, ஏன்னா அவருக்கு முன்னாடி நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. அந்த கோலை வந்து அவரால் மேக்ஸிமம் தடுக்க முடியாது, ஏன்னா பிளேயர்ஸ் அவங்கள மறைச்சிருவாங்க அப்படிங்கும்போது. பட் நம்ம கிடைச்ச ஓப்பன் பிளே சான்சஸை ஏன் நம்ம தவற விடுறோம் தான் தெரியல. மேட்ச் ஆன் மேட்ச் போன ஒடிஷா எஃப்சி கூடயும் நம்ம இந்த அளவுக்கு இல்லை. நம்மளுக்கு அந்த 2 கிராசஸ், நம்ம 2 கார்னர்ஸ் கொடுத்த கிராசஸ்ல தான் நம்ம கோல் அடிச்சோம். ஓப்பன் பிளேல கோலே அடிக்கல. தெரியலங்க, இப்படியே போச்சுன்னா இந்த டீமுக்கு பிளேயர்ஸ் சைன் பண்றாங்கன்னு புதுசா சொல்லிட்டு இருக்காங்க, ரூமர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்குது. பட் நம்ம 2 டைம்ஸ் சாம்பியன் கிளப் ஏன் இந்த மாதிரி விளையாடுறாங்க? கோச் கேட்டா குவாலிட்டி இல்லை, ஸ்டாண்டர்ட் இல்லை, பிளேயர்ஸ் இன்னும் யங் பிளேயர்ஸாவே இருக்கிறாங்க அப்படின்னு சிம்பிளான ஒரு ரீசன் சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் பார்த்து சைன் பண்ண பிளேயர்ஸே ஒழுங்கா விளையாட மாட்டேங்கிறாங்களே, ப்ராப்பரா சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு. லாசர் ரயன் இருக்கும்போது அந்த டிஃபென்ஸ்ல ப்ராப்ளம் இல்லாம நல்லா தான் போயிட்டு இருந்து. லாசர் எடுத்தாரு தேவையில்லாம, அந்த இடத்துல பட்டாச்சியோ கொண்டு வந்தாரு, அதுவும் கொஞ்ச நேரத்துல.
அதுக்கப்புறம் பாத்தீங்க, அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ராஃபா தான் சான்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் எடுத்துட்டு முரே உள்ள கொண்டு வராரு. முரே வந்து உள்ள வந்து ஒண்ணும் பண்ணல. ஒரு ஆஃப் சைட்ல வந்து ஒரு கோல் ஸ்கோர் பண்ணாரு. நிறைய பேர் சொல்லலாம் பெனால்டி நம்மளுக்கு கொடுத்துருக்கணும், கொடுத்துருக்காம. நீங்க ஏன் ரெஃப்ரியோட டெசிஷனுக்கு பாக்குறீங்க? ரெஃப்ரி வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவரோட இதுல வந்து மேபி தவறு பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க ஓப்பன் பிளே சான்சஸ் நீங்க ஏன் தவற விடுறீங்க? இது ஒரு மேட்ச் கிடையாது, மேட்ச் ஆன் மேட்ச் ஓப்பன் பிளேல எத்தனை சான்ஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 1 to 20 மினிட்ஸ்ல ஏகப்பட்ட சான்சஸ் கிடைக்குது. ஆனா ட்ரைனிங் செஷன்ல பாத்தீங்கன்னா விதவிதமா ஷாட்ஸ் அடிக்கிறாங்க, விதவிதமா கோல் ஸ்கோர் பண்றாங்க. பட் ஆன் த கேமுக்குன்னு வரும்போது எந்த ஷாட்ஸ் ப்ராப்பரான ஷாட்ஸ் நம்ம பார்க்க முடியறது இல்ல சிஎஃப்சி கிட்ட மட்டும். நம்மள வந்து சிஎஃப்சி கிட்ட போனா நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்கள்ட்ட ஜெயிக்கலாம் அப்படிங்கிற கான்பிடென்ட்டோட எல்லா டீமும் ப்ரிப்பரா இருக்கிறாங்க. இந்த ஐஎஸ்எல்ல நான் பிளே ஆஃப் போகணும்னு கேட்கல, போயிருக்கணும் அப்படின்னு சொல்றேன். அது மட்டும் இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க லாஸ்ட் சீசன் நம்ம 8th பிளேஸ்ல ஃபினிஷ் பண்றோம். அட்லீஸ்ட் அந்த 8th பிளேஸோ இல்ல 7th பிளேஸ்லயோ எங்களை கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வைங்க. ஏன்னா ஹோப்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லலாம். பட் அந்த ஹோப்ஸையே நம்பிட்டு இருக்க முடியாது. பிளே ஆஃப் ஹோப்ஸ் இருக்குது அப்படின்னு. ஆனா இந்த டீம் இதில் இருக்க நிறைய கரெக்ஷன், நிறைய பிளேயர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு டீமை செட் பண்ணாதான் இனி வர நெக்ஸ்ட் சீசனோ, இந்த சீசன்ல இந்த ரெலிகேஷன் இல்லை அதனால நம்ம தப்பிச்சுக்குவோம். அடுத்த சீசன் கண்டிப்பா ரெலிகேஷன் வரும். இப்படியே விளையாண்டானா கண்டிப்பா சிஎஃப்சி வந்து ஐ லீக்கு போறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்குது. இப்படி விளையாண்டாங்கன்னா நான் இன்னொன்னு சொல்லணும் என்னன்னா, நாம கட்டிமணி அவரோட ஹைதராபாத் எஃப்சியோட கோல் கீப்பரு பிளஸ் கேப்டன், அவரை ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷாட் அடிச்சா அந்த ஷாட்டை வந்து அவர் கஷ்டப்பட்டு தடுத்தாருங்கிறதுக்கான ஒரு ஷாட் கூட இல்லை. அவரை வந்து சிம்பிளா ஒரு சும்மா அப்படி தூக்கி விடுவாங்கல்ல, தூக்கி விட்டு இந்தா பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் விளையாடும் போது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. அவரை வந்து கோல் கீப்பிங் பிராக்டிஸ் கொடுத்த மாதிரி இருந்தது இந்த மேட்சஸ்ல. தெரியலங்க, இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு வேற இது இல்லை. எனிவே கைஸ், தேங்க்யூ. மறுபடியும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஆல்சோ சென்னை எஃப்சி ஃபேன்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ப்ளஸ் என்ன, நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பட்டன் ஹிட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். பெல் பட்டன் இது பண்ணிக்கோங்க, நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். அடுத்தது ஐபிஎல் வந்து மார்ச் எண்ட்ல ஆரம்பிக்குது. அதுக்கு வந்து என்னன்னா, நான் ஒரு கான்டெஸ்ட் மாதிரி நான் நடத்தி அதில் வின் பண்ணுறவங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒரு லைவ் செஷன் மாதிரி கனெக்ட் பண்ணி 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன் சிஎஃப்சியோட இதை பற்றி. டோட்டல் அந்த ஐபிஎல் ஆரம்பிச்சதுலேருந்து சிஎஃப்சிங்கிற பாருங்க, மன்னிக்கணும், சென்னை சூப்பர் கிங்ஸ் பற்றி ஒரு என்டையர் ஒரு அவங்களோட ட்ராக்ல இருந்து நான் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்குறேன். அந்த 5 கொஸ்டின்ஸ்க்கு யார் கரெக்டாக பதில் சொல்கிறாங்களோ, ஃபார் 5 கொஸ்டினுக்கு ஒரு 4 கொஸ்டின் யார் கரெக்டாக பதில் சொல்கிறாங்களோ அவங்க சான்சஸ் ஹோம் மேட்சஸ் டிக்கெட்ஸ் வின் பண்ணுறதுக்கு, அதுவும் சிஎஸ்கேவோட டிக்கெட் வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் அது வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் இது. அதனால ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். அதே மாதிரி நிறைய கிவ் அவேஸ் தருவேன் இனி வர ஐபிஎல் மேட்சஸ்க்கு மட்டும். ஐஎஸ்எல் மேட்சஸ்க்கு அடுத்த நெக்ஸ்ட் சீசனுக்கு நான் இது பண்ணுறேன். பட் அப்கமிங் ஐபிஎல்க்கு நான் இதை பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் இருக்கு, பெல் பட்டனை இது பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இதை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க வியூவர்ஸ்க்கும் அப்புறம் எல்டிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும், எல்டிஎஸ் தமிழ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ். ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் இது பண்ணுறேன். லைவ் செஷனில் வந்து ஒரு சின்ன லைவ் செஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணி
5 கொஷின் இது பண்ணுறேன். இந்த 5 கொஷினுக்கு யார் கரெக்டாக 5 ஆன்சர் கரெக்டாக கொடுக்குறாங்களோ 5 ஆன்சர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சிஎஸ்கே ஹோம் மேட்சஸ், எனி ஹோம் மேட்சஸ் ஒரு டிக்கெட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு டிக்கெட் வாங்கி தரேன். அதே மாதிரி நான் அதை ரெகுலராக பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அது நான் ஏற்பாடு பண்ணுறேன். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பிகினிங். உங்கள்ட்ட இருந்து ஒரு சப்போர்ட். அது எப்படின்னு நான் கேட்குறேன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ப்ளஸ் சிஎஃப்சி, சிஎஸ்கே அண்டு தமிழ் தலைவாஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் இருந்தாலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.